ரொம்ப ஒரு பயம் இருந்தது. என்னோட 25th ஃபிலிமை நான் எந்த ஜானரில் செலக்ட் பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன், பண்ணுற படம் கரெக்டாக இருக்கணும், வந்துட்டு தேட்டரில் 2 நாளில் போயிடக்கூடாதுங்கிற ஒரு பெரிய பயம் இருந்தது. அப்படி இருந்த டயத்தில் தான் நான் வந்துட்டு ரவிச்சந்திரன் சார் வந்து என்கிட்ட கதை சொன்னார். இந்த கதையை கேட்டோடனே எனக்கு சத்தியமாக எனக்கு எம்டன் மகனோட ஒரே ஃபஸ்ட்டு ஃபீல் எனக்கு எம்டன் மகன் மாதிரியே இருந்தது. எம்டன் மகனில் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் ரொம்ப டெப்த்தாக இருக்கும், இதில் காமெடி பார்த்தீங்கன்னா பயங்கர டெப்த்தாக இருக்கும், சென்டிமெண்ட்ஸ் நிறையாவே இருக்குது, கமர்ஷியல் வேல்யூ எல்லாமே இருக்குது, பட் காமெடிக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம். இன்னொரு பெரிய பயம் என்னென்னா, என் கூட நடிக்கிற நடிகர்கள் எல்லாமே காமெடியில் பெருசாக ப்ரூவ் பண்ண நடிகர்கள். தம்பி அண்ணனாக இருக்கட்டும், சாம்ஸ், மனோபாலான, இப்போது வளர்ந்துட்டு இருக்கிற கருணா உட்பட எல்லாருமே காமெடியில் ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு ஆக்டர்ஸ். ஸோ இவங்க கூட நான் காமெடி பண்ணும்போது எப்படி இருக்கும்னு சொல்லி தான் ஷூட்டிங்கில் உள்ள நான் காலடி எடுத்து வச்சேன். பட் ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, ஃபஸ்ட்டு டேலேருந்தே இந்த ஃபிலிமில் எனக்கு எப்படி எம்டன் மகனில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருந்தது. இந்த படம் ஃபஸ்ட்டு டேலேருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கி டாக்கி முடிச்சு சாங்ஸ் 2 சாங் முடிச்சு ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சுது, ரிலீஸுக்கு ரெடியாக போகுது. இன்னி வரைக்கும் இந்த ஃபிலிமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். சீன் பை சீன் ரொம்ப ரசித்தோம், சீன் பை சீன் எடுக்கும்போதும் சரி, எடிட்டிங்லேயும் சரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு ட்ராவல் இந்த ஃபிலிம். எனக்கு மோகன் சாரை வந்துட்டு ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டராக நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன். என்னோட படங்களே சில படங்கள் எடுத்திருக்காரு, ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஏதாச்சும் நம்ம வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் பார்த்தோம்னு நினைக்கிறேன், வேற ஏதோ இதுக்காக வந்தப்போ பிஸ்னஸ் டீலுக்காக வந்தப்போ நான் பார்த்து ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆச்சு. பட் அது வந்துட்டு என் படத்துக்கே, என்னோட 25வது படத்துக்கே ஒரு தயாரிப்பாளராக இந்த படத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்து இந்த படத்தை ஒரு நல்ல படமாக எடுத்துகிட்டு வந்து தருவாங்க எனக்கு சத்தியமாக அப்போ தெரியாது. ஸோ இந்த மேடையில் மோகன் சாருக்கும், ரெண்டாவது புஷ்பா கந்தசாமி மேடம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படம் இன்னொரு ஒரு ஜெனுவினான ஒரு பெரிய படமாக மாறிச்சு. ஏன்னா கவிதாலயாவோட பேனர் ஒரு காமெடி ஃபிலிம்னு வரும்போது கம்ப்ளீட் இம்ப்ரூவைசேஷன்ஸ் இருக்கணும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் இப்போ ஒரு 15 ஆர்டிஸ்ட் ஒரு சீனில் இருக்காங்கன்னா எல்லாரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தனக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்தையும் அதை கரெக்டாக உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஃபைனல் அவுட்புட்டை கொடுக்கறதுக்கான மனப்பான்மை, அதை எடுத்துக்கிற மனப்பான்மை வந்துட்டு இந்த டைரக்டருக்கு இருந்ததுனால தான் இந்த டாக்கி போர்ஷனே ரொம்ப கம்ப்ளீட்டாக நிறைவாக வந்திருக்கு. ஸோ அதுக்கு நான் டைரக்டருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கோஸ்டார் நந்திதா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு கதாநாயகி, ஒரு சட்டிலான ஒரு கிராமிய கதைகள் பண்ணிட்டு இப்போ கமர்ஷியலாக வந்துட்டு கிராமத்து கதையாக இருந்தாலும் அதில் கமர்ஷியலான நிறைய எலிமெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த படத்தில். ஸோ அவங்களுக்கும் இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் அவங்க கெரியரில் இருக்கும். என்னோட 25வது படத்தை அழகான ஒரு இடத்துல காலடி எடுத்து வச்சுருக்கேன். 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணியை ஒரு நல்ல தயாரிப்பாளர், நல்ல இயக்குனர், நல்ல டீமோடு நான் ஒர்க் பண்ணங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி 25 வருடங்களாக டிஸ்ட்ரிபியூஷன் தொழிலில் இருந்தவர். அவர் முதல்ல தயாரிப்பு துறைக்கு வர்றாரு அப்படின்ற பொழுது பலவித குழப்பங்கள், பலவித பயம், பணத்தை பற்றியை விட வெற்றி பெற்று தீர வேண்டும் என்ற ஒரு கௌரவ பிரச்சனை, இத்தனை விஷயங்களுக்கு நடுவில் தான் ஒரு கதையை நிச்சயமாக தேர்ந்தெடுத்திருக்க முடியும். அந்த அளவுக்கு தம்பி பரத் மூலமாக இயக்குனர் ரவிச்சந்திரன் அவர்களை தேர்ந்தெடுத்தாலும் கூட மறுபடியும் மரியாதைக்குரிய சகோதரி புஷ்பா கந்தசாமி அவர்களோட அனுப்பி அவர்களுடைய அங்கீகாரத்தையும் பெற்ற பிறகுதான் இந்த கதை படப்பதிவுக்கு வந்தது. நிச்சயமாக நான் ஒரு அடிப்படையில் ஒரு வசனகர்த்தா, கதாசிரியர் என்ற கண்ணோட்டத்தில் தம்பி இந்த படத்தினுடைய கதாநாயகன் பரத் எப்படி ஒரு இன்டர்வலில் எந்திரிச்சு தாவி கிளாஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபை கேட்குறதுக்கு முன்னால் இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரோ, நான் ஒரு குடைச்சித்திர நடிகன் தான், அற்புதமான தீனி இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பண்ணுறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டோம். அது போக தயாரிப்பாளர்கள் என்ன பிஸ்னஸ்ஸு, எவருக்காக என்ன, அந்த விஷயங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு மோகன் சார் அந்த படைப்பை மட்டும் வெறித்தனமாக நம்பி ஒரு காட்சி என்றாலும் அந்த காட்சியை உயிரோடு கொண்டு வர வேண்டும் என்ற நம்பிக்கையில் அதற்கான கதா ஆர்டிஸ்டுகளை கிட்டத்தட்ட தம்பி சந்தானம், தம்பி சூரி இவர்களை தவிர இன்றைய முன்னணி நகைச்சுவை அத்தனை பேரையும் இந்த படத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய பேர் தரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வரைக்கும் இருக்கிறேன். அதற்கு காரணம் எந்த ஈகோ இல்லாமல், அண்ணே என்னால் ஜெயிக்கக்கூடாதுண்ணே, அது தேவையில்லைண்ணே, என்னால் தான் படம் ஜெயிக்கணும் அப்படின்னா இப்போ தான் ஜெயிக்கும், ஜெயிக்கிற படத்துக்குள்ளே நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட
இந்த படத்தினுடைய கதாநாயகன் அன்புக்குரிய தம்பி பரத் செயல்பட்டாப்புல ஒரு எம்டன் மகன் மாதிரியான ஒரு பரபரப்பான பிகினிங் டு எண்ட் இப்படி ஒரு நகைச்சுவை உணர்வை வெளியில் எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்ததோ, முகம் சுளிக்காமல் ஒட்டுமொத்த குடும்பத்தோடு பார்க்குவதற்கு தகுதியான ஒரு படமாக இந்த படம் வளர்ந்துருக்கு. ஒரு காமெடி மூவி பண்ணும்போது எனக்கு எப்போவுமே இருக்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் அது. ஓகே, அந்த டைமிங் சரியாகுமா, கோ ஆக்டர் கூட அந்த காம்பினேஷன் சரி வருமா, டைலாக் சரியாக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எனக்கு. பட் இந்த படத்தில் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே டு லாஸ்ட் டே நாங்கள் டாக்கி போர்ஷன் ஷூட் பண்ணிருக்கிற வரைக்கும் ஹீ சப்போர்ட்டட் மீ லைக் எனி திங். அண்ட் அந்த ஃப்ரீடம் அவங்க எனக்கு கொடுத்தாங்க. ஐ ஹோப் நந்தினி கேரக்டர் நான் கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்கேன்னு. நான் இப்போது அடிக்கடியே காமெடி படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் பரத் கூட திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் ஒர்க்கிங் வித் ஹிம் வாஸ் ரியலி கிரேட். அண்ட் அவங்க எல்லாமே என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாமே கோ ஆர்டிஸ்ட் தம்பிராமையா சார், சாம்ஸ் அண்ட் அதர் ஆர்டிஸ்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் நந்தினி கேரக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். 5ஆம் தலைமுறை சித்த வைத்தி சிகாமணி டைட்டில் மட்டும் நீளம் இல்லை, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட்டுகளோட லிஸ்ட்டும் ரொம்ப நீளம். இத்தனை ஆர்டிஸ்ட்டுகளை வச்சுக்கிட்டு இவ்வளோ அருமையான ஒரு அழகான ஒரு படத்தை இயக்குனர் தந்திருக்காரு. அவருக்கு தேவையான முழு சப்போர்ட்டையும் ப்ரொடியூசர் தந்திருக்காங்க. நடிக்கும் போதே ஒரு அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்துக்கு நீங்கள் மீடியா நண்பர்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுக்கணும். இந்த படம் நிச்சயம் ஒரு வெற்றி படமாக அமையும்னு நடிக்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கு தேவையான சப்போர்ட்டுகள் நீங்களும் தரணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த கதை எனக்கு பேசிக்கலி ரொம்ப வருஷமாக எனக்கு மைண்டில் இருந்த ஒரு விஷயம். ஒரு படிப்பு சம்மந்தமாக அது ஒரு ஹியூமர் கதையாக மக்கள்கிட்ட கொண்டு வந்து சொல்லணும். ஒரு நாள் பரத் சார்கிட்ட அந்த கதையை சொல்லும்படியாக ஒரு நண்பர் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி விட்டார். இந்த கதையை பரத் சார்கிட்ட சொல்லி முடித்த உடனே இன்டர் பிளாக் வரைக்கும் கதையை கேட்டுட்டு எந்திரிச்சின்னு கிளாப் பண்ணார். இந்த கதையை நிச்சயமாக செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு திரும்பி இன்னொரு நேரம் என்னை கூப்பிட்டு செகண்ட் ஹாஃப் கேட்டார். திரும்பி முழு கதையும் சொன்னேன். கதையை கேட்ட மாத்திரத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி இந்த படத்தில் நான் ஹீரோ பண்ணுறேன் அப்படின்னு பரத் சார் ஒத்துக்கிட்டாரு. இந்த படத்தோட கதையை கேட்டவுடனே எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. இது ரொம்ப கிராமத்து கதையாச்சு, சார் ரொம்ப மாடர்னாக இருப்பார், நம்ம கதைக்கு செட் ஆவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 1ஆம் நாள் 2ஆவது நாள் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்போ 3ஆவது நாள் தான் ஹீரோ வச்சு பண்ணேன். அப்போவே பார்த்திங்கன்னா பயங்கர இன்வால்மெண்ட்டு. நான் என்ன கதையில் என்ன கேரக்டர்ஸ்னால் பண்ணியிருந்தனோ அதே கேரக்டராக நின்னார். ஃபஸ்ட்டு ஷாட் வைக்கும்போது எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, நிச்சயமாக இந்த கேரக்டரை பரத் சாரால் தான் பண்ண முடியும் அப்படின்னு. பார்த்திங்கன்னா நான் யோசித்தேன், நிச்சயமாக இந்த கதை பரத் சாருக்கு 100% ஷூட் ஆகும் அப்படின்னு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி ஒரு ஹீரோங்கிறதெல்லாம் மீறி ஒரு உதவி இயக்குனர் மாதிரிலாம் என் கூடவே உட்காந்துக்கிட்டு டிஸ்கஷன்னா கூடவே வந்துடுவார். நந்திதா ஹீரோயின் அப்படின்னு முடிவு பண்ண உடனே எனக்கு ஒரே விஷயம் என்னென்னா, ஆல்டர்னேட்டிவ் ஹீரோயின் பார்க்குறதுக்கான ஐடியா சுத்தமாக எனக்கு கிடையாது. நந்திதா பார்த்த உடனே இதுதான் ஹீரோயின். அதுக்கப்புறம் எதை சொல்லி எனக்கு மைண்டில் ஏறவே இல்லை. அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் ஆகி நந்திதா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு கிராமத்து பொண்ணாக கண்ணுக்கு முன்னாடி அப்படியே பாவட தாவணியோடு பார்த்திங்கன்னா வாழ்ந்துருப்பாங்க ஒரு கேரக்டராகவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிராமையா அண்ணன் சொல்லவே வேணாம், ஒரு இன்னொரு பாலையா எப்படி காதலிக்க நேரமுள்ள படத்தில் ஒரு பாலையாவோட கேரக்டர் பேசப்பட்டதோ அதை விட 10 மடங்கு இதில் மிரட்டியிருக்காரு. ஹீரோயினுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிராமையா அண்ணா தான். கிளாப்ஸ் தட்டி லைட்மேன்லேருந்து அவ்வளோ பேரும் படப்பிடிப்பில் இருந்த அத்தனை பேரும் கிளாப் பண்ணுவாங்க ஒவ்வொரு சீனும் எடுத்து முடித்த உடனே. அதேமாதிரி சாம்ஸு, கர்ணாவாக இருக்கட்டும், மனோபாலா, இமான் அண்ணாச்சி. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா 21 முன்னணி காமெடியன்ஸ் எல்லாமே நடிச்சிருக்காங்க. சாங்லாம் எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. 555 படத்தில் பண்ண சைமன் தான் மியூசிக் டைரக்டரு. இந்த படத்தோட கேமராமேன் பிஜி முத்தையா, பூ சேட்டையெல்லாம் பண்ணவர். ரொம்ப பிரமாதமான ஒரு கேமரா ஒர்க் இந்த படத்தில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, முழுக்க ஃபுல்லாக அவுட்டோர்லேயே எடுத்த படம். இந்த படத்தில் காமெடி காட்சிகள் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு பத்திரிகையாளர்கள் நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்குது. வெகு நாட்களாக ஒரு ஜனரஞ்சகமான ஒரு சிறந்த திரைப்படத்தை வழங்க வேண்டும் என்று என் மனதிற்குள் ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு உந்துதல் இருந்தது. அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த திரைப்படம் உருவானது. இந்த திரைப்படத்தின் நாங்கள் முதலில் இந்த ராஜம் புரொடக்ஷன் நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு 20 முதல் 30 கதைகளை கேட்டோம். எதிலும் எங்களுக்கு திருப்தி வரவில்லை. அந்த நேரத்தில் தான் ஹீரோ பரத் அவர்களை நான் சந்தித்தேன். பரத் அவர்களை வைத்து
படம் தயாரிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ரொம்ப நாட்களாக ஒரு ஆசை இருந்தது. அந்த நேரத்தில் பரத் அவர்களை நான் சந்தித்து கேட்டபோது அவர்தான் திரு எல்ஜி ரவிச்சந்திரன் அவர்களை என்னிடம் அனுப்பி வைத்தார். அவர் கதையை கேட்ட உடனே எனக்கு, நானும் புஷ்பா கந்தசாமி மேடம் அவர்களும் இந்த கதையை கேட்ட உடனே இந்த படத்தை கண்டிப்பாக தயாரிக்க வேண்டும் என்ற முடிவிற்கு வந்து அப்போதே அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து இந்த படத்தை ஆரம்பித்து அனைத்து தரப்பினராலும் நிச்சயமாக ரசிக்கப்படும் ஒரு திரைப்படமாக இது இருக்கிறது. இதை நீங்கள் எல்லாம் நன்றாக இந்த படத்தை ப்ரமோட் செய்ய உதவி செய்து இந்த படத்தை பெரும் வெற்றி படமாக நீங்கள் மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். BNWoods.com நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி. திஸ் இஸ் மை 25th ஃபிலிம். ரொம்ப முக்கியமான படம். ரொம்ப அழகாக வந்திருக்கு, என்டர்டெய்னிங்காக வந்திருக்கு. இப்போ உள்ள தமிழ் சினிமாவில் காமெடிங்கிறது ஒரு பெரிய ஒரு மஸ்ட் ஃபேக்டராக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு காமெடியை நல்ல ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட எப்படி ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டாக தான் எனக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. எல்ஜி ரவிச்சந்திரன் தான் இயக்குனர். பூபதி பாண்டியன்ட்ட உதவி இயக்குனராக இருந்தவர் இவர். என்னோடய தயாரிப்பாளர்கள் பார்த்திங்கன்னா ராஜம் ப்ரொடக்ஷன்ஸ், புஷ்பா கந்தசாமி மேடமும் மோகன் சார் தான். இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எனக்கு அழகாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த படத்தோட ஆர்டிஸ்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும். நந்திதா, தம்பி ராமையான, சூதுகவும், கருணா, மனோபாலா, சாம்ஸ், இப்படி ஒரு லிஸ்ட்டே இருக்குது, பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த வருஷத்தோட ஒரு அழகான குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இந்த 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி இருக்கும். ரசிகர்கள் நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு பேராதரவு தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த பிகினிலேருந்து எண்டு வரைக்கும் ஆடியன்ஸ் ஏமாற்றாத ஒரு அற்புதமான படமாக இருக்கும். ஹாய் BNWoods வியூவர்ஸ், நந்திதா ஒன்ஸ் அகெயின். 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி என்னோட அடுத்த ப்ராஜெக்ட். அண்ட் நீங்கள் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியாக இருக்குது அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அண்ட் சித்த வைத்திய சிகாமணி, ஸோ இஸ் டாக்டர். என்ன டாக்டர், எதுக்காக டாக்டர், இதெல்லாம் வந்து நீங்கள் படத்தில் தான் பார்க்கணும். இந்த படத்தில் வந்து நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இல்லையா, அது கூட ட்விஸ்ட் இருக்குது படத்தில். ஸோ நீங்கள் படம் பார்க்கணும். அண்ட் படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து நந்தினி. நந்தினி இஸ் a very silent and innocent girl character. ஒரு நார்மலாக இன்னோசன்ட் அந்த மாதிரி கேர்ள் கிடையாது. படத்தில் இருக்கிற சீக்வன்ஸ் அண்ட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு பொண்ணுன்னு. நிறைய விஷயங்கள் நான் இப்போ விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி படம் வந்து நிச்சயமாக என்னோட கரியரில் ஒரு ஸ்டெப் மேலே போகிறதுக்கு ஒரு நல்ல படம்னு நான் நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி என்னோடய ப்ரீவியஸ் மூவி மாதிரி இந்த படம் ஜெயிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பரத்தோட இன்னொரு டைமென்ஷன் இந்த படத்தில் தெரியும். முழுக்க ஹியூமருக்கு டைம் கொடுத்து முழுக்க ஹியூமர் ஆர்டிஸ்ட்டாக இந்த பரத் சார் இதில் கொண்டு வந்திருக்கோம். நிறைய படங்களில் பார்த்திங்கன்னா லவ், ஆக்ஷன் இப்படி தான் நிறையா இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. முழுக்க காமெடியாக பண்ணது இந்த படம் தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த கதையை நான் சொல்லும்போது தயாரிப்பாளர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நீங்கள் எங்கே வேணாலும் ஷூட்டிங் வச்சிங்க, எங்கே வேணாலும் லொக்கேஷன் போங்கன்னு முழு சுதந்திரம் கொடுத்து என்ன கேட்டாலும் கொடுத்து இந்த படத்தை வந்து எங்களுக்கு எடுக்க உதவியாக இருந்தாங்க. இந்த படத்தில் நடித்த கோ-ஆர்டிஸ்ட்டு தம்பி ராமையாக இருக்கட்டும், ரொம்ப ரசித்து எவ்ரி ஷாட் எடுக்கும்போது எல்லாருமே கிளாப் பண்ணி சிரித்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதில் நந்திதாவோட கேரக்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து பொண்ணு. அவளோட என்னென்னலாம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு கிராமத்து பொண்ணுங்களோட மேனரிசம் என்னவோ எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி நடிப்புங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும், அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. பரத் சாரோட நந்திதா அது நடித்தது வந்து ஆடியன்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அவங்களோட 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே ஒரு விஷயம் வந்து லைவில் பண்ணியிருப்போம். அது என்னென்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அந்யோன்யம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அழகாக இதில் கொண்டுட்டு வந்திருப்போம். எவ்வொரு சீன் வந்து கிளாப்ஸ் வாங்குகிற ஒரு காமெடி படமாக அந்த படம் வந்து வந்திருக்கு. அப்புறம் சாங்கு பார்த்திங்கன்னா 4 சாங்கு யுகபாரதி இருக்கார். ட்ரிபிள் படத்தில் இசையமைச்ச அந்த சைமன் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டரு. இந்த படத்தோட எல்லா சாங்ஸுமே சூப்பர் ஹிட்டாக வரும். இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் மாதிரியே உங்களோட வேண்டுகோளுங்க. நன்றி. இது முழுக்க ஒட்டுமொத்த குடும்ப ஆடியன்ஸை மனசில் வச்சு ஒரு உள்ளத்தை அளித்தா, ஒரு காதலிக்க நேரமில்லை போன்ற பட வரிசையில் முழுநீள நகைச்சுவை படம். இதில் எனக்கு கதாபாத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய ஃபாதர் தான். எனது கதாபாத்திரத்தை அந்த கதையிலேருந்து எடுத்துட்டா நிச்சயமாக கதை கிடையாது. அந்த அளவுக்கு சொருமை சக்தி கொண்ட ஒரு கதாபாத்திரம். அதனால தான் ஒரு கதாநாயகியின் தந்தை அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தேன்.